இன்றைக்கி மார்னிங் விக்ரமும் கமருதீனும் அரோராவும் 3 பேரும் லைவில் பேசிகிட்டு இருக்காங்க. அன்றைக்கி என்னடானா கமருதீனுக்கும் விக்கல்ஸ்க்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு, வளர்ப்பு சரியில்லைன்னு. அப்புறம் நேற்றே 2 பேரும் ராசி ஆகிட்டாங்க. இப்போ திருப்பவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விக்ரம் ஒரு முக்கியமான ஒரு காரணம் சொல்கிறாரு. நானே கேட்டு ஷாக் ஆகிட்டேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பாரு வந்து பயங்கரமாக எல்லாரையும் மார்க் பண்ணாங்க, எல்லாரையுமே இது பண்ணாங்க. நானும் சரி எவ்ரி வீக் வந்து விஜய் சேதுபதி சார் கேட்பாரு சேனல்லேருந்து ஏதாவது ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். எல்லாரையும் மார்க் பண்ணுறது, புள்ளி பண்ணுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் யாருமே கேட்கல. சரி நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சா கையை தூக்கிட்டு சின்ன பிள்ளை மாதிரி சார் இதை சொல்லணும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மேலே என்னென்னா அங்கே வேறு ஏதாவது டென்ஷன் ஓடிட்டுருக்கோம். அந்த டென்ஷனில் எனக்கு மறந்தே போயிடும் கேட்குறதுக்கும். ஸோ நானும் பார்த்தேன் எப்படிடா இதை அட்ரெஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒருத்தருமே அட்ரெஸ் பண்ணல. சரி நம்மளும் அதே வேலையை ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ இன்றைக்கி மார்னிங் என்னப்பா, இப்போ நான் மார்க் பண்ணிட்டேன்னா இந்த வீக்கை இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்போ என்னோடய எக்ஸ்ப்ளனேஷன் என்னால் கொடுக்க முடியும். அப்படி மட்டும்தான் என்னால் பார்வதியை டீல் பண்ண முடிஞ்சது, வேறு எந்த ஆப்ஷனுமே என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ எனக்கு இது உண்மையிலே ரொம்ப ஷாக்கிங். ஏன்னா எனக்கு என்னென்னா இவ்வளோ நாள் அப்போ எதுக்கு அப்படி சாஃப்டாக இருந்தார், இப்போ எதுக்கு இவ்வளோ ஹார்ஷாக இருக்கார், இப்படி நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு காரணத்தை அவரே சொல்கிறாரு. அப்புறமா கமருதீன் சொல்கிறாங்க, அவள் வந்து எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறா, எதுக்கு இப்படி பண்ணுறான்னே தெரியல. பண்ணும்போது சொல்கிறா, என் ஃபேமிலியில் ஃபுல்லாக அட்வொகேட்ஸு, லாயர்ஸு எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, நான் என்ன பண்ணாலும் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறா. உங்கள் ஃபேமிலியில் கூட தான் லாயர்ஸ் இருக்காங்க, நீங்கள் என்ன வெளியில் சொல்லிட்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம்கிட்ட சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அப்புறமா கமருதீன் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு ப்ராப்பர் திருநெல்வேலின்னு சொல்கிறா. ப்ராப்பர் திருநெல்வேலி தான் என்னன்னு உங்களுக்கு புரியுதா, நாங்கள் ப்ராப்பர் திருநெல்வேலி அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட அர்த்தம் என்னங்கிறது எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி சொல்கிறா. அப்புறம் அரோரா தான் கேட்டா, அப்படி அவகிட்ட என்ன இருக்குண்டா அவகிட்ட போய் பேசுகிற அப்படின்னு சொல்லி அரோரா கேட்கும் போது தான் எனக்கே தெரிஞ்சுது. எனக்கே இப்போ என்ன நினச்சா அசிங்கமாக இருக்குது, எதுக்கு நான் போய் அப்படி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து சொல்கிறாரு. சொல்லும்போது அரோரா ஏதோ டீஸ் பண்ணுறாங்க. அப்போ விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு மார்க்கிங் என்னோடய நேச்சர் கிடையாது. இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, என்கிட்ட ரெஸ்பெக்டோடு பேசுகிற யாருக்கிட்டையும் நான் மார்க் பண்ண மாட்டேன். ஆனால் என்னை மார்க் பண்ணுறவங்கள நான் சும்மா விட மாட்டேன், திருப்பி நான் மார்க் பண்ணுவேன். திவாகரை மட்டும் நான் ஏன் விட்டுருவேன்னா, அவர் மடியில் படுத்து கிச்சு காட்டுற அளவுக்கு எனக்கு அவர் க்ளோஸு. அதனால் எனக்கு அவரை பற்றி பிரச்சனை கிடையாது. மற்றபடி யார் மார்க் பண்ணாலும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டிஸ்கஷன்ஸ் தான் போயிட்டுருக்கு. அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.